நீ ஒரு தனியாக கட்சி ஆரம்பிச்சுக்கோ. 20 பேர் 21 பேர் எவ்வளோ பேர் சேர்ந்த ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம்? 21 பேர் 21 பேர். நீ வச்சிருக்கிற கும்பல்ல 21 பேர் இருக்காங்க. அந்த கும்பல் அவங்கள வச்சு ஒரு புது கட்சி ஆரம்பிச்சுக்கலாம். பேர் வேணும்னா நானே சொல்லி கொடுக்குறேன். என்ன பேர் நல்ல பொருத்தமான பேர் நானே சொல்றேன். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய கொடி உனக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, என்னோடும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று பகிரங்கமாக நான் சொல்லிவிட்டேன். அதனாலே தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என்று எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் மறைந்த தலைவர்கள் விரும்பினார்கள். அடிக்கடி என்னுடைய நண்பர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், நாகரிகமான அரசியலை எல்லோரும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் அமைதியாக நடத்த வேண்டும். தமிழகம் அமைதி போகாத திகழ வேண்டும் என்று அடிக்கடி மறைந்த என்னுடைய நண்பர் கலைஞர் அவர்கள் சொல்லுவார்கள். இப்படி கத்திக்கப்பட வச்சிருந்தது அடிக்கிறது, கொல்ல போறது, கொலை மிரட்டல், நீ இருக்க மாட்ட, உயிரோடு இருக்க மாட்ட அப்படின்லாம் பேசுறது, இதெல்லாம் டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் இல்லை, அமைதி பூங்காவாக இருக்காது. ஆனாலும் பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்களுக்கு நான் வேண்டுகோள் விடுப்பது, எந்த நிலையிலும் எந்த வகையிலும் நீங்கள் எதிர்வினை ஆற்றக்கூடாது. அவன் கத்தி எடுக்கிறன்னா நீ கத்தி எடுக்காது. அவன் டேய் அப்படின்னா நீ கெட்ட கெட்ட வார்த்தை உன் வாயில் வரக்கூடாது. அவன் டேய்னா ஏன்பா என்ன டேய்ன்னு சொல்ற, நான் உன் அண்ணன்பா அல்லது தம்பிப்பா அப்படின்னு தான் சொல்லணும். அவன் கையை கத்தி வச்சிருந்தானே கீழே போட்டுருவான். இவர் நம்ம அண்ணனை இப்படி சொல்லு, கத்தி வெட்ட போனேன், அறுக்க போனேன், காரை கண்ணாடி ஒரே நேரத்தில் 4-5 காரை கண்ணாடியை வச்சுட்டோமே, காரை அடிச்சுட்டோமே, நொறுக்கிட்டோமே, இது வருத்தப்படுவார். அப்படி செய்தவர்கள் கூட பல நேரங்களில் வளர்ந்து வருத்தப்பட்டிருக்கிறார்கள், வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக இன்னைக்கு அவர் சீனியர் லீடர் இது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். அந்த வகையில் உனக்கு சொல்றேன், அந்த வகையில் உனக்கு சொல்றேன், நீ ஒரு புது கட்சியை ஆரம்பிச்சுக்கோ. இந்த பேரை 46 வருஷமா உழைச்ச இந்த உழைப்ப அதனுடைய பயனை நீ அனுபவிச்சுட்ட. உன்னை மந்திரி ஆக்கினேன், மத்திய அமைச்சர் ஆக்கினேன், ராஜ்யசபா மெம்பர் ஆக்கினேன், அவர் கட்சியினுடைய தலைவராக்கினேன். எல்லாம் பண்ணது இப்ப நினைக்கிறேன் வீணா போச்சு, பெரிய தப்பு பண்ணிட்டேன்.
ஆனா கடைசியில சொல்றேன், தர்மத்தின் வாழ்வுதானே சோது இறுதியில் தர்மமே வெல்லும், இறுதியில் தர்மமே வெல்லும் என்ற அளவிலே இறுதியாக சொல்லுகிறேன். நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோ. திரும்ப திரும்ப சொல்ற, ஒரு நல்ல பேரு கிடைக்கல என்ன நான் சொல்றேன், பேரை சொல்லி கொடுக்குறேன், அந்த பேரை வச்சு நீ ஆரம்பிச்சுக்கோ. உங்ககிட்ட கும்பலை கூட சேர்த்துக்கோ. பொறுப்புகளை இப்போ கொடுத்துருக்குற கார் கொடுத்துருக்குற காரை கொடுத்து பழைய காரை கொடுத்து ஒரு பொறுப்பு இங்கே இருந்தால் ஆளும் திடுதுன்னு துணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லி ஊருக்கு நம்ம ஊருக்கு போயிட்டு வரணும்னா பார்த்தா அங்கே போய் நிற்கிறேன் காரோட போட்டோ. அது வேற ஒரு போட்டோ. இதெல்லாம் நாங்கள் நினைச்சு எடுத்தோம். ரொம்ப இதான் சொல்ல டீசல் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ். என்னையும் ஜெயிக்க மணியும் எவ்வளோ மோசமா தரக்குறைவா பேச முடியுமோ தமிழ்நாட்டு அரசியல்ல இது மாதிரி 25 வருஷமா 30 வருஷமா உழைச்ச ஒரு தலைவர் ஜி.கே. மணி, அவரை எந்த கட்சியில பார்த்தாலும் இவர் கைதான் முதல்ல கும்பிடும். ஜி.கே. மணியினுடைய கைதான் முதல்ல கும்பிடும். அண்ணே சவுக்கு மாற்றீங்கன்னா 2 பேரும் விசாரிப்பார்கள். அவருக்கு யாரும் எதிரி கிடையாது.